இன்றைக்கி லக்ஷ்மி ஸ்ரீ சமையலறையில் தண்டு வச்சு ஒரு கூட்டு வந்து எப்படி ஹெல்த்தியாக எப்படி செய்கிறது மண் பாத்திரத்தில் குயிக்காக செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. கூட்டுன்னு சொல்லலாம், பொரியலுன்னு சொல்லலாங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாழைத்தண்டு வச்சு நம்ம வந்து ஒரு பொரியல் செய்யலாங்க. பொரியலுன்னு சொல்லலாம், கூட்டுன்னு சொல்லலாங்க. நான் வந்து அரியறதுக்கு முன்னே இப்போ வரேங்க. நம்ம இது மாதிரி மேலே இருக்கிற தோலெல்லாம் பாருங்கள், இப்படி இழுத்தா இப்படி வந்துடுங்க. பாருங்கள், கையிலே வந்து எலசாக இருந்தால் இது மாதிரி கையில் இழுத்தாவே வந்துடுங்க. பாருங்க, எடுத்துட்டு நம்ம ஸ்லைஸாக அரிஞ்சிக்கலாங்க. வாழைத்தண்டு வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. இது மாதிரி எடுத்து வச்சுட்டு எல்லா ஸ்லைஸும் இதில் வந்து நார் வரலைங்க. ஒரு வாழைத்தண்டில் நம்மளுக்கு நார் வர்றதில்ல. அதனால் பாருங்கள், இந்த வாழைத்தண்டில் நாரே வரல. சிறுசாக இது மாதிரி எடுத்துக்கலாங்க. நம்ம கட் பண்ணிவிட்டு ரொம்ப எலசாக்குதுங்க தண்டு. வந்து அரிசி வந்து கழுவின தண்ணிங்க. அரிசி 2-3 முறை நம்ம கழுவி இந்த தண்ணி எடுத்து வச்சிக்கலாம். அவ்வளோ கருப்பாக வருது இல்லைங்க. அது பாருங்கள், இப்படி போட்டுடலாம். நம்ம வந்து வாழைத்தண்டு நம்ம அரியறதுக்குள்ளேயும் கொஞ்சமாக வந்து கடலப்பருப்பு எடுத்துருக்கோம். பாருங்கள், கொஞ்சம் தான் எடுத்துருக்கேன். இது வந்து கழுவிட்டு 2 விசில் வச்சு எடுத்துன்னு வந்துடுறேங்க. இந்த கடலப்பருப்பை பாருங்கள், வாழைத்தண்டை வந்து நான் கட் பண்ணி போட்டேன் தண்ணியில், எல்லா வாழைத்தண்டும். இப்போ வந்து கொஞ்சமாக வந்து கடலப்பருப்பை வந்து நம்ம கழுவிட்டேங்க. 2 டைம் கழுவிட்டேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி 2 விசில் வச்சிடலாங்க. ஏன்னா நான் ஊற வைக்கல, அப்படியே போட்டனால 2 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துன்னு வந்துடுறேங்க. கடலப்பருப்பு நான் 2 விசில் வச்சு எடுத்துட்டேங்க. பாருங்கள், கடலப்பருப்பு வெந்துடுச்சு. பாருங்கள், கடலப்பருப்பு வேக வச்ச குக்கர்லேயே நம்ம இந்த அரிஞ்சு வச்ச வாழைத்தண்டு நம்ம போட்டுடலாங்க. வாழைத்தண்டை போட்டுடலாம் நம்ம. பாருங்கள், நான் அரிசி கழுவின தண்ணியில் போட்டனால கருக்கலை. இது தண்டுங்க. நம்ம ஒரே ஒரு விசில் வச்சு எடுத்துன்னு வந்துடலாம். இந்த இளந்தண்டுனால நார் கூட அவ்வளோ இல்லை. பாருங்கள், கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம போதுங்க. பாருங்கள், கொஞ்சமாக தண்ணி ஊற்றினா போதுங்க. நம்ம கொஞ்சமாக உப்பு போட்டு வேக வச்சுக்கலாங்க. உப்பு கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூளுங்க போட்டு இது நம்ம வேக வச்சு ஒரு விசில் வச்சு எடுத்துன்னு வந்துடலாங்க. நம்ம மண் பாத்திரம் வச்சுருக்கோங்க. இதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. நம்ம 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டோங்க. இப்போ நம்ம கேஸ் பற்ற வச்சுக்கலாம். பாருங்கள், எண்ணெய் காஞ்சிச்சு. இப்போ வந்து நம்ம கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரியட்டுங்க. பாருங்கள், கடுகு பொரிஞ்சோன்னே கொஞ்சமாக வந்து நம்ம சீரகம் போட்டுடலாம். சீரகம் பொரியட்டுங்க. பாருங்கள், ஒரு வெங்காயம் அரிஞ்சு வச்சுக்கிற ஒரு வெங்காயம் போட்டுங்க. நம்ம ஒரு வெங்காயம் போட்டு நம்ம வதக்கலாங்க. கொஞ்ச நேரம் வதங்கட்டுங்க. பாருங்கள், வெங்காயம் வந்து ஓரளவுக்கு வதங்கின்னு இருக்குங்க. இப்போ வந்து நம்ம 2 பச்சை மிளகா கட் பண்ணி போட்டுக்கோங்க. 2 பச்சை மிளகா போட்டுடலாங்க. நம்ம வந்து சின்ன தக்காளி, ஒரு தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கோங்க. ஒரு தக்காளி போட்டுடலாம். நல்லா வதங்கட்டுங்க. இது பாருங்கள், தண்டு வேக வச்சிடல பாருங்கள், அது போட்டுடலாம். நம்ம பாருங்கள், நம்ம தண்டே வந்து ஹெல்த்திங்க. நம்மளுக்கு உடம்புக்கு அவ்வளோ ரொம்ப நல்லதுங்க தண்டு. இது மாதிரி மண் பாத்திரத்தில் செஞ்சோம்னா இன்னும் வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்குங்க. இப்போ வந்து உப்பு கம்மியாக இருந்தால் செக் பண்ணிக்கலாங்க. செக் பண்ணிவிட்டு நம்ம வேணுன்னா போட்டுக்கலாம். இது வந்து கொஞ்சம் வந்து தண்ணி இருக்குதுங்க, அது சுண்டட்டோங்க. அது வரைக்கும் கொஞ்சம் கொதிக்கட்டும். பாருங்கள், நல்லா வந்து தண்ணிலாம் சுண்டி வருதுங்க. இப்போ வந்து நம்ம வேக வச்ச
கடலப்பருப்பை போட்டுடலாங்க. வேக வச்ச கடலப்பருப்பை நம்ம போட்டுடலாம். ரெண்டு நிமிஷம் வந்து இருக்கிற தண்ணியெலாம் சுண்டுட்டோங்க. பாருங்கள், தண்ணியெலாம் சுண்டிடுச்சுங்க. பாருங்கள், கொஞ்சமாக வந்து தேங்காய் துருவி வச்சுருக்கோங்க, அது போட்டுடலாங்க. அது போட்டுட்டு நம்ம இறக்கிடலாங்க. பாருங்கள், ரெடி ஆயிடுச்சுங்க. அவ்வளோதான், தேங்காய் போட்டு 2 நிமிஷம் கலக்கி விட்டுட்டு நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாங்க. பாருங்கள், நான் கேஸ் ஆஃப் பண்ணிட்டேங்க. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சுங்க. சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்குங்க. சப்பாத்தியோடவும் ரொம்ப நல்லாயிருக்குங்க. நீங்கள் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்குங்க. நம்ம வந்து தண்டே வந்து ஹெல்த்தியான ஃபுட்டுங்க. அது வந்து மண் பாத்திரத்தில் நம்ம செஞ்சோம்னா இன்னும் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குதுங்க. பாருங்கள், ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த கூட்டு வந்து கூட்டுன்னு சொல்லலாம், பொரியலும் சொல்லலாம். நீங்கள் வந்து இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். மண் பாத்திரத்தில் ரொம்ப டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்குங்க. நம்ம கடாயில் செய்கிறதுக்கும் மண் பாத்திரத்தில் செய்கிறதுக்கும் டிஃப்ரெண்ட் நல்லாயிருக்குங்க. நம்ம தண்டே வந்து ஹெல்த்தியானதுங்க. இதில் வந்து நம்ம மண் பாத்திரத்தில் செஞ்சால் இன்னும் நம்மளுக்கு வந்து ஹெல்த்து நல்லாயிருக்குங்க. டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குதுங்க. டிஃப்ரெண்ட் டேஸ்ட் இருக்குது. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.